கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், மேலும் என்னென்ன விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவின் மூலியமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்காங்க, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், அயனசைன போகஸ்தானத்தில் குரு இருக்காங்க. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய நிலைகள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரரோடு சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் மன வேதனையை உள்ளாக்க செய்யும். தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களின் மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டிய வரலாம். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்கக்கூடும். இதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் தைரியத்திற்கு இறைவனே வேண்டிக்கோங்க. பிள்ளைகளின் மேல் கவனமாக இருக்கணும். முன்னோர்களை அமாவாசை தோறும் வழிபடுங்க. மேலும் மறைவிடங்களில் சிலருக்கு அலர்ஜி ஏற்படக்கூடும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும். மேலும் உங்களுடைய தந்தையோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மறையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த இடத்துல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல அங்கீகரிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கார்களோ அவர்களை நம்புங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் கிடைக்கும் வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய நிலை வருங்க. மேல் இடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வருங்க. சந்தோஷமான செய்தி சேரும். மாணவர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடருவீங்க. படிப்பில் சாதனை புரிய முயற்சி மேற்கொள்வீங்க. நல்ல நண்பர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளை பெறுவீங்க. பெண்களுக்கு தாயார் மற்றும் தந்தையார் வழி உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைய போகுது. வீடு மனை வாகன யோகங்கள் அமைஞ்சிருக்கு. நெடுநாளாக இருந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்க போகுது. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களை அனுசரித்து செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. விசேஷ நிகழ்ச்சிகளை குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. பிள்ளைகளின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. திறமையாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பார்ப்பீங்க. மதிப்பு மரியாதையும் கூடும். மன தைரியம் கூடுங்க. மேலும் புதன்கிழமை அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுக்கு வருவது எல்லாமே நன்மைகளாக வரும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. அதே போல் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது மே 26 வரைக்குமே விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வை அப்படிங்கிறது 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் மனதில் தெளிவு இருக்கும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும்.
மகிழ்ச்சி அதிகரிக்கும். நோய் நொடி என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. எதிர்ப்பு, வம்பு, வழக்கு என்பதெல்லாம் இல்லாமல் போக போகுது. மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். ராகுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். திடீரென வாய்ப்புகள் தேடி வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். மன பயம் அப்படிங்கிறது நீங்கும். குழப்பம் எல்லாம் விலக போகுது. ஒரு பக்கம் அலைச்சல் இருந்தாலுமே அதற்கேற்றாற்போல் லாபம் கிடைக்கும். நேற்றைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேற போகுது. இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்க பெற்ற சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் திருமண நாளையும் குறிப்பீங்க. இன்னும் சிலருக்கு சொந்த வீடு அமையும். சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. மேலும் இன்னும் சிலருக்கு சொந்த வீடு அமையும். சமூகத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். பெண்கள் நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உடல்நிலையில் தோன்றிய பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நடைபோடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கான நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். மேலும் சுக்கிரன் சாதகமாக இந்த காலகட்டத்தில் சஞ்சரித்து வருவதால் வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பொன் பொருள் சேரும். தம்பதிக்குள்ள இணக்கமான நிலைகள் காணப்படும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூன் மாதம் 2, 3, 11, 12. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை வழிபட நினைத்த வேலைகள் எல்லாம் உடனே நடக்கும். நிதானமாக செயல்பட்டாலும் நினைத்ததை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு உயரும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களும் உங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே நீங்க போகுது. வரவேண்டிய பணமும் உங்களுடைய கைக்கு வரும். கையிருப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களுக்கு தான். குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் சாதகமாக உங்கள் ராசியில் சஞ்சரித்து வருவதால் மன தெளிவு இருக்கும். உறவினர்களுடைய ஆதரவு அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் கேட்டிருந்த லோன் கைக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடமும் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலக போகுது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும். மூத்த குடிமகளின் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 2, 8, 11. வழிபட வேண்டிய தெய்வம் அக்னீஸ்வரரை வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடி எல்லாம் கரைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கையில் பணம் புரணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினருடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் இப்பொழுது கைக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மாதம் முழுவதுமே உங்கள் குடும்பாதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தேடி வரும். மனதில் நிம்மதியான நிலை இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுக்கும் முயற்சியில் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும். சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உடல்நிலை சீராக இருக்கும். எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவுக்கு நிலை மாறப்போகுது. குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப தேவை. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் இந்த நேரத்தில் வழங்கிட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாங்க. குடும்பத்தினரை அனுசரித்து போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பகவானின் பார்வை மாதம் முழுக்க சாதகமாக இருப்பதால் தடைப்பட்டு வந்த வேலை நடக்கும். செல்வம் சேரும். அந்தஸ்து ஏற்படும். அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு காலம் அறிந்து செயல்படுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மாணவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 2, 5, 11, 14.
வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனை வழிபட்டு வர நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளிலுமே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், எந்த கடவுளை இந்த காலகட்டத்தில் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.